அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை இன்றோடு 20 தராவி நிறைவு பெற்றிருக்கு. திட்டத்திட்ட 25 ஜுசு முடிவு பெற்றிருக்கு. நம்மளை விட்டு 2 10 போயிடுச்சு. ரமலான் மொத்தம் 3 10 பிரிக்கு உலமாக்கள் 3 10ன்னு சொன்னாங்க. முதல் 10 ரஹ்மத்தாகும், 2வது 10 பாவ மன்னிப்பாகும், 3வது 10 நரக விடுதலைக்கான 10 என்பதாக இமாம்கள் சொல்லுவாங்க. அதுல முதல் 2 10 நம்ம விட்டு போயிடுச்சு. இந்த 3வது 10 இது எப்படி நம்ம 3வது 10 இருக்கிறதுலே ஆக சிறப்பு ரமலான்ல இந்த 3வது 10 தான். ஏன் சிறப்புன்னு சொன்னா அதுக்கு 3 காரணம் சொல்றாங்க. ரமலான் கடைசி 10 தான் இருக்கிறதே சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சிறப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு 3 காரணம். முதல் காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல கடைசி 10 வந்துச்சுன்னு சொன்னா ஐஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கடைசி 10 ரமலான் வந்ததுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடை இறுக்கமா கட்டிப்பாங்க அப்படின்னு வருது. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது வேட்டியை மதிச்சு கடிச்சிட்டு இறங்குவோம் இல்லையா, அதாவது அந்த வேலையில தீவிரமா இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துக்காக வேண்டி ஆடை இறுக்கமா கட்டி இபாதத்துல இறங்கிடுவாங்க. 2வது ஐஷா சொல்றாங்க, ஆடை இறுக்கமா கட்டிடுவாங்க. அந்த நைட்டு ஃபுல்லா ரமலான்ல கடைசி 10 ஃபுல்லா இரவு ஃபுல்லா அவ்வளோ தூங்க மாட்டாங்க, இரவுல வணங்குவாங்க, இரவு ஃபுல்லா ஹயாத்தாக்குவாங்க அப்படின்னு ஐஷா சொல்றாங்க. திரும்பவும் சொல்றாங்க ஐஷா அன்ஹா, அவங்க மட்டும் இபாதத் செய்யாம குடும்பத்தால் எழுப்பி விட்டுருவாங்க, எல்லாத்தையும் எழுப்பி விட்டு அவங்களும் இபாதத் செய்ய சொல்லுவாங்களாம். மற்றொரு ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு இரவு தொழுகும் போது யாருக்கும் தெரியாம அமைதியா எந்திரிப்பாங்க, அமைதியா கதவு தாப்ப போடுவாங்க, அமைதியா செருப்பை போட்டு வெளியில போயிடுவாங்க அப்படின்னு வருது. அதாவது யாரும் இந்த பூனா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, போறதும் தெரியாது வரதும் தெரியாது, அந்த மாதிரி போவாங்க வருவாங்க இபாதத் செய்ய. ஆனா ரமலான் கடைசி 10 வந்தா மட்டும் ஸல்லல்லாஹு தானும் இபாதத் செய்வாங்க, குடும்பத்தாரை எழுப்பி விட்டு இபாதத் செய்ய சொல்லுவாங்கன்னு வருது. அப்படிப்பட்ட சிறப்பான இரவு தான் சிறப்பானதுதான் இந்த கடைசி 10. முதல் சிறப்பு இது. 2வது சிறப்பு ஏன் இந்த கடைசி 10 சிறப்புன்னு சொல்லி 2வது காரணம் சொல்லுவாங்க, எந்த ஒரு செயலுமே அது முடிவு கொண்டு தான் தீர்மானிக்கப்படும். ஒருத்தன் இப்ப எக்ஸாம்ல படிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் படிக்கிறானா நடிக்கிறானா நமக்கு தெரியாது, கடைசி ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். இத்தனை நாள படிச்சானா இல்ல ஏமாத்திரம் நடிச்சிட்டு இருந்தானா ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் 80 வருஷம் வாழ்ந்தார், ஒரு 50 வருஷமா 80 வருஷமா வாழ்ந்துட்டு வந்தார் முஸ்லிமா. கடைசியில அவரு மௌத்தா போகும்போது குஃபுர்ல ஏதாவது போய் மௌத்தா போயிட்டாருன்னா அல்லாஹ் காப்பாற்றுவான், அவர் நிலைமை தலைகீழா மாறிடும். இதான ஈமான் செஞ்சாரு, தொழுதாரு, ஹஜ்ஜி செஞ்சாரு, எல்லாம் செஞ்சாரு, மௌத்தா போகும்போது குஃபுர்ல மௌத்தா போயிட்டாருன்னா அதான் முடிக்கும். அதை சொல்றாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், எண்ணங்கள் எல்லாம் செயல்கள் எல்லாம் முடிவை கொண்டுதான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அல்லாஹ் சொன்னா, வல் ஆகிரத்து கைரும் வபகா, முடிவுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதனால கடைசி 10 இத்தனை நாளா 20 நாளா நம்ம தராவி வந்தோம் அது கணக்கு கிடையாது. கடைசியில 10 ஒரு வேலைக்காரன் வேலை செய்யறான்னு சொன்னா கூலி எப்ப கொடுப்போம்னு சொன்னா கடைசியா பினிஷிங் பண்ணும் போது தான், அவன் முடிக்கும் போது அவனுக்கு கூலி நம்ம தருவோம், முன்னாடி தர மாட்டோம். அட்வான்ஸ் தந்தா ஏமாத்துவாங்க, பல பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டு செய்ய மாட்டாங்க, கேட்பான் ஏன்பா முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்த, அட்வான்ஸ் கொடுத்தா இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வேலை முடிக்கும் போது தான் காசு கொடுப்பாங்க. இப்ப இந்த 20 நாள் வந்தோம், கடைசி 10 நாள்ல எல்லாரும் செய்ய தவறு என்னன்னு சொன்னா அந்த பர்ச்சேஸுக்கு போயிடுவாங்க. சில பேர் பர்ச்சேஸுக்கு போவாங்க, ஏன்னா அப்பதான் ரமலான், புது துணி போடலாம் அவசியம் கிடையாது, இருக்கிறதுலே புதுசு எதுவும் அதை உடுத்திக்க வேண்டியதுதான். அப்படியே துணி எடுக்கலாம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க லோக்கல்ல நிறைய கடை, நம்ம ஆளுங்க கடை நிறைய இருக்குது, பஜார்ல 2-3 கடை, நம்ம கடை நிறைய கடை இருக்குது. ஆனா அதெல்லாம் விட்டு சென்னையில தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, உதாரணத்துக்கு சொல்லுவாரு, இப்போ இங்க ஒரு தேங்காய் கடைக்கு வாங்க வந்தானா அந்த தேங்காய் இங்க நம்ம 15 ரூபான்னு சொல்லுவோம் கடையில, சோத்து பாக்கத்துல 10 ரூபா தானே அப்படின்னு சோத்து பாக்கத்துல போய் வாங்க போவானா, கூட்டி கழிச்சு பார்த்தா 2 ஒண்ணுதான். எங்க அப்பா சொல்ற உதாரணம். ஏன்னா இங்க வாங்கினா 10 ரூபா, இங்க வாங்கினா 15 ரூபாய் தேங்காய், சோத்து பாக்கத்துல 10 ரூபான்னு சொல்லி போவான். இவன் போற பெட்ரோல் செலவு என்ன ஆச்சு, அங்க போய் இடையில டீ கொடுப்பான், அதையும் கணக்கு பண்ணி பார்த்தா 2 ஈக்குவலா தான் வரும். அதுக்கு இங்க 15 ரூபாய்க்கு பெருசா வாங்கிட்டு போயிருந்தா நேரமும் மீதி செலவும் மீதி. இப்ப நம்ம உதாரணத்துக்கு துணி எடுக்க போறோம்னு சொன்னா இங்க ஒரு துணி 2000 அங்க 1800 200 கம்மியா தான் இருக்கும். ஆனா நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, போற செலவு, அங்க போய் சாப்பிடுற செலவு, அலைச்சல், உடம்பு அலைச்சல், போயிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் தலைவலியா வந்து உடம்பு சரியாம போயிடும், மாத்திரை போடுவோம், எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 200 ரூபாய்க்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2000 செலவாயிடும். அதனால லோக்கல்ல ட்ரெஸ் எடுங்க, தரமா இருக்கும். யாருமே ட்ரெஸ்ஸை வாங்கி 10 வருஷம் 5 வருஷம் போடப்படுறது கிடையாது. வாங்கி நீங்க ஒரு நாள் போடுவீங்க, மடிச்சு பீரோல வச்சுக்க போறீங்க. அதுக்கு எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு நோம்பு விட்டுட்டு சிரமப்பட்டு நோம்போட போய் சிரமப்பட்டு போய் எடுத்து அது ஒண்ணும் பண்ண போகுது. அதனால வரக்கூடிய ரமலான் இறுதி 10 பிரயோஜனமா கடிங்க, அதிகமா இபாதத் செய்யுங்க. 2வது ஏன்னு சொன்னா அது முடிவுல தான் இத்தனை நாள் நீங்க அமல் செஞ்சீங்க இல்லையா,
முடிவுல தான் இருக்குது. முதல்ல ஆரம்பத்தை ஜோஷா செய்வோம், எல்லாம் நோன்பு வைப்போம், திக்கிற தஸ்பீஹ் மணி கையில வச்சிருப்போம், குர்ஆன் ஓதுவோம், திக்கிருதுவா, அப்படியே பயபக்தியா இருக்கிறதுல இவன் தான் பெரிய சூஃபி மாதிரி இருப்பாங்க. போக போக அப்படியே குறைஞ்சிரும். தொழுக வர மாட்டாங்க, ஏமாத்துவாங்க. நம்ம பசங்களே பார்க்க முடியா, 2 ரக்கா தொழுவாங்க, 2 ரக்கா பின்னாடி உட்காந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. போக போக அப்படிதான் ஆயிடும். அந்த மாதிரி போகக்கூடாது. கடைசி வரைக்கும் ஈமானா இருக்கும், கடைசியை தொழுடும். கடைசி 10 தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த கடைசி 10 சிறப்புன்னு சொல்றாங்க. முதல் சிறப்பு சல்லாசம் அமல் செஞ்சாங்க, வீட்டை எலி போட்டாங்க, தீவிரமா அமல் செஞ்சாங்க, முதல் சிறப்பு. 2வது சிறப்பு அது முடிவுல தான் கூலி இருக்கு, அதனால 2வது 10 சிறப்பு, கடைசி 10 சிறப்புன்னு சொல்றாங்க. 3வது என்னன்னு சொன்னா, இந்த கடைசி 10ல ஒற்றப்படியாக தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. ரமலானுடைய நோக்கமே அதுதானே, லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்கும், அதுதான் நோக்கமே அதுதானே. அந்த லைலத்துல் கத்ர் இரவு எங்க இருக்குன்னு சொன்னா இந்த கடைசி 10ல தான் இருக்குது, ஒற்றப்படையில் இருக்குது என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஏன்னா லைலத்துல் கத்ர் இரவு அடையணும், அதுதான் முக்கியமே. அதுதான் யாருன்னா ஒருத்தர் லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சுன்னு சொன்னா மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த லைலத்துல் கத்ர் இரவுல 6 சிறப்புகள் இருக்குது. நான் சுருக்கமா உங்களை எல்லாரும் சொல்றேன், டீட்டெயில சொல்ல முடியாது. 6 சிறப்பு. முதல் சிறப்பு நான் சொன்னா, இந்த லைலத்துல் கத்ர் இரவு தான் அல்லாஹ் குர்ஆன் இறக்குனான். என்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நான் லைலத்துல் கத்ர் இரவு தான் குர்ஆன் இறக்குனா அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ரொம்ப முக்கியமானது, உலக வழிகாட்டி குர்ஆன் தான். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கியாமத் வரைக்கும் குர்ஆனா தான் இருக்கும். ஒரு எழுத்து, ஒரு ஹர்ஃப், ஒரு புள்ளி கூட யாரால மாற்ற முடியாது. எந்த சட்டமும் காலாவதி ஆகாது. கடைசி வரைக்கும் அதே குர்ஆன், உலக வழிகாட்டி குர்ஆன் தான். இந்த குர்ஆனை கொண்டு தான் ரமலான் சிறப்பே தவிர ரமலான் கண்டு குர்ஆன் சிறப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். குர்ஆன் இறங்கினால்தான் ரமலான் மாசமே சிறப்பு. எதுக்கு தெரியுமா? ரமலான் 100 ரமலான் சையதுல் ஷஹர், மாசத்துக்கு எல்லாம் தலைமை ரமலான் சொல்றோம் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் அதுல இறங்குறதுனாலதான் ரமலானே சிறப்பாச்சு. அதனால குர்ஆன் அவ்வளவு முக்கியமானது. குர்ஆன் எல்லா நேரான வழிக்கு, குர்ஆன்ல தான் அரசியல் இருக்குது, ஆன்மீகம் இருக்குது, குடும்பம் இருக்குது, வரவு செலவு, வியாபாரம், எல்லா விஷயம் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆனை செஞ்சு பார்த்தா சொன்னா நீங்க நேர்வழிப்பட்டலாம். அந்த குர்ஆன் இறங்கினதுனால இந்த ரமதான் சிறப்பு. அந்த கடைசி 10 தான் குர்ஆன் இறங்கிச்சு. அதனால லைலத்துல் கத்ர் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம். 2வது, லைலத்துல் கத்ர் இரவுல 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒருத்தர் இந்த லைலத்துல் கத்ர் அமல் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா 1000 மாதம் நின்று வணங்கின இபாதத் கூலி அல்லாஹ் கிடைச்சிருவான். 1000 சொல்லல, 1000 மாதங்களுக்கு மேல. உதாரணமா 1000 மாதம் கணக்கு பண்ணி பார்த்தோம் சொன்னா 83 வருஷம் நீங்க இபாதத் செஞ்சா என்ன நன்மையோ அந்த நன்மையை ஒரு நாள் இரவு நின்று அல்லாஹ் கொடுத்துருவான். 83 வருஷம் வாழ்ந்த நன்மை கிடையாது, 83 வருஷம் இபாதத்திலே கைசா என்ன நன்மையோ அந்த நன்மை லைலத்துல் கத்ர் இரவு ஒரு நாள் நீங்க தொழுதா அந்த நன்மை எல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால அவ்வளவு சிறப்பான இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. அதான் அடையதுக்கு தான் இந்த அடையதுக்கு இந்த கடைசி 10 தான் இருக்குது. நீங்க ஒரு 10 லைலத்துல் கத்ர் அடைஞ்சீங்க சொன்னா 10 வருஷம் தொடர்ந்து லைலத்துல் கத்ர் நீங்க பெற்றுட்டீங்க சொன்னா கிட்டத்தட்ட 830 வருஷம் நீங்க அல்லாஹ்வை வணங்கின ஒரு பட்டியல ஆயிடுங்க. 830 வருஷம் வாழ்ந்தது இல்ல, 830 வருஷம் வாழ்ந்து ஒரு நொடி பொழுது கூட அல்லாஹ்வை மறக்காம அல்லாஹ் நினைவிலே வாழ்ந்த நன்மை அல்லாஹ் கொடுத்தான். 10 வருஷம் லைலத்துல் கத்ர் கிடைச்சுனா அந்த லைலத்துல் கத்ர் இந்த கடைசி 10 தான் இருக்கு. அதனால கடைசி 10 முக்கியம்னு சொல்றாங்க. 3வது லைலத்துல் கத்ர் சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த இரவு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறானா. பரக்கத்து ரொம்ப முக்கியம் இல்லையா? எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, ஆனா மாசம் கருத்துல பையில காசே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் கடைசியில ஒரு 10 ரூபாய் மீதி வைப்பான். அதுதான் பரக்கத். 1000 ரூபாய் செய்யற வேலையை 100 ரூபாய் செஞ்சுச்சுன்னா அதுக்கு பேர் தான் பரக்கத். 1000 ரூபாய் செய்யற வேலையை பல கோடி கொடுத்தாலும் செய்ய முடியும்னா அது பேர் பரக்கத் இல்ல. அந்த பரக்கத்து வேணும்னு சொன்னா இந்த லைலத்துல் கத்ர் அல்லாஹ் தரான். இது 3வது சிறப்பு. லைலத்துல் கத்ருக்கு 6 சிறப்பு சொன்னா இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த இரவு தான் மலக்குகள் சாரசாக இறங்குறாங்க. வானத்துல மலக்குகள் இறங்குறாங்க. யாரெல்லாம் இபாதத் செய்யறாங்க, துவா செய்யறாங்க, பாவமன்னிப்பு இஸ்திக்பார் செய்யறாங்க. அதனால மலக்குகள் இறங்கக்கூடிய இரவு இந்த லைலத்துல் கத்ர் தான். மலக்கு இறங்கினா சாதாரணமா கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா சும்மா வந்துருவாங்க, ஏதாவது பழம் தீனி ஏதாவது வாங்கிட்டு தான் வருவாங்க. அதுமாதிரி மலக்குகள் வரும்போது நமக்கு மக்ஃபிரத்து, ரஹமத்து, பரக்கத்து, நியமத்து, தௌலத்து எல்லாத்தையும் எடுத்து தான் வருவாங்க. அப்படிப்பட்ட இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. அந்த இரவுக்கு தான், அதனாலதான் இந்த லைலத்துல் கத்ர் சிறப்பு என்பதாக சொல்றாங்க. 5வது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஏற்பட எல்லா தீங்கிலிருந்து பாதுகாப்பு தரேன் அப்படின்னு வாக்குறுதியை தரான். அப்படிப்பட்ட இரவு தான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ் நாங்க வாக்கு கொடுக்கல, அல்லாஹ் கொடுக்குற வாக்கு. எல்லா தீங்கிலும் நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு வாக்கு தரக்கூடிய இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர் இரவு. இது 5வது சிறப்பு. 6வது சிறப்பு தான் ரொம்ப முக்கியம். ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் காம ஃபீ லைலத்துல் கத்ர் ஈமானன் வ இஹ்திசாமா உஃபிய லஹு மா தகதம மின் தன்பி. யார் ஈமானோடும் நன்மை கிடைக்குன்னு சொல்லி ஆதரவு வச்சு லைலத்துல் கத்ர் நின்று வணங்குறாங்களோ அல்லாஹ் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிரான். வேற என்னங்க வேணும் நமக்கு? பாவம் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிரான். இந்த 6 சிறப்பு லைலத்துல் கத்ர் இரவுல இருக்குது. முதல் சிறப்பு குர்ஆன் இறங்கிச்சு. 2வது 1000 மாதங்கள சிறந்த ஒரு இரவு. 3வது பரக்கத்து கிடைக்குது. 4வது மலக்குகள் வருகை தராங்க. 5வது அல்லாஹ் எல்லாத்தையும் பாதுகாப்பு தரான்.
6வது அல்லாஹ்தால நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். அப்படிப்பட்ட சிறப்பான இரவு இந்த லைலத்துல் இரவு. அந்த இரவு இந்த கடைசி 10 தான் இருக்குது. அதனால லைலத்துல் இரவை நம்ம அமலாக்கணும். ஏன்னா சொன்னா இது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய இரவு தான். 10 இந்த 10 நரகத்தை பாதுகாப்பு. அதான் சொல்றாங்க, அல்லாஹும் ஆத்திக்கனா மினனார் வதுகில்னா ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் நரக விட்டு பாதுகாப்பு கொடு, சொர்க்கத்தை நுழைய வச்சிரு அப்படின்னு துஆ அதிகமா செய்யணும். ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு கூட கோவில் கழுதுல பிரயாணம் செஞ்சுட்டு இருந்தாங்க சஹாபாக்கள் எல்லாம். அப்போ பனி நஜ்ஜார் அப்படின்ற ஒரு தோட்டத்துக்குள்ள பிரயாணம் செய்யும் போது கோவில் கழுத மிரள ஆரம்பிச்சிச்சு. சலாசம் போன கோவில் கழுத மிரளுது. எங்க சலாசம் கீழே விழுந்துருவாங்களோன்ற அளவுக்கு அந்த கோவில் கழுத மிரளுதான். சலாசம் அந்த கோவில் கழுது இறங்கிட்டு கேட்கறாங்க, இந்த இடத்துல ஏதாவது கபூர் இருக்குதா அப்படின்னு. அப்ப அந்த ஒரு சஹாபி சொல்றாரு, நான் இனிமே இங்க ஒரு 4-5 கபூர் இருக்குது, அவங்க நிலைமை என்ன அப்படின்னு சலாசம் கேட்கறாங்க. இவங்க இஸ்லாம் வரத்துக்கு முன்பாக ஈமான் கொள்ளாம வஃபாத் ஆயிட்டாங்க என்பதாக சொல்ல சலாசம் சொல்றாங்க, இவங்களுக்கு இப்ப கபூல் அதாபு செய்யப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சலாசம் சொல்றாங்க, இவங்க கத்துற சத்தம் நரகவாதிகள் கபூல்ல கத்துற சத்தம் மட்டும் உங்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட சொல்லி துவா சொல்லி கேட்க வைப்பேன். அப்படி ஒரு வேளை கேட்டதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் எங்க கபூல் யாரும் அடக்கம் பண்ணாம போயிடுவீங்களோ அப்படின்னு பயப்படுறேன். அப்படி நீங்க கபூல் அடக்கம் பண்ணுவீங்கன்னு பயப்படாம இருந்தேன்னு சொன்னா அந்த நரகத்துல இருந்து கத்துற சத்தத்தை உங்களுக்கு கேட்க வைப்பேன் என்பதாக சலாசம் சொல்றாங்க. நரகத்தி சாதாரண கிடையாது, ஃபுல்லா நெருப்புல மூட்டப்பட்ட ஒரு விஷயம் தான் நரகம். 1000 வருஷம் இருந்துகிட்டே இருந்து சிகப்பு நிறத்துல அந்த நெருப்பு மாறுது. 1 இல்ல 2 இல்ல, 1000 வருஷம் நெருப்பு தக்கதான் இருந்து சிகப்பு நிறத்தை மாறிச்சான். அல்லாஹ் இன்னமும் நெருப்பு மூட்டி இன்னொரு 1000 வருஷம் இருந்து அந்த சிகப்பு வெள்ளை கலரா வெண்மையா மாறுது. அல்லாஹ் இன்னமும் அதிகப்படுத்தி இன்னும் 1000 வருஷம் இருந்து அந்த வெள்ளத்தி கருப்பு நிறத்துல மாறுது என்பதாக சலாசம் சொன்னாங்க. அதுலதான் அந்த பாவிகளை நரகத்துல போடுவான். கிட்டத்தட்ட 3000 வருஷம் இருந்த நரகத்துல பாவிகளை போடுவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. அதனால நரகத்துல பாதுகாப்பு எல்லாருமே தேடணும். நீங்க நான் மட்டும் இல்ல, நம்ம அமல் செஞ்சுட்டோம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னு கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி. ஹதீஸ் கிதாபை வந்து அவங்க பேர் இல்லாம எந்த ஹதீஸுமே கிடையாது. 1000 ஹதீஸ்க்கு மேல அறிவிச்ச அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போற டைம்ல அழுகுறாங்களாம். கூட கேட்கறாங்க, அபூ ஹுரைரா உலகத்தை விட்டு போறன்னு சொல்லி அழுகுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சில அந்த அபூ ஹுரைரா சொல்றாங்களாம், நான் உலகத்தை விட்டு போறன்னு அழுகல, என்னுடைய மறுமையை தயாரிப்பு என்ன ஆகும்னு சொல்லல, என்ன ஆகுன்னு தெரியல, நான் போற தூரம் ரொம்ப அதிகம், என்கிட்ட இருக்க அமல் கொஞ்சமா தான் இருக்குது, அதை நினைச்சு அழுகிறேன். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை எங்க நான் சருகி நரகத்தை வந்துடணும் அப்படின்னு பயப்படுறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னு சொன்னா அதனுடைய நரகத்தோட உஷ்ணம் எந்த அளவுக்கு இருக்கும். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுக்காக அழுகன்னு சொன்னா அழுகிற மாதிரி நடிங்க. யாரெல்லாம் அழுகலையோ, அல்லாஹ் பயந்து அழுகலையோ, ஹதீஸ்ல வருது நாளைக்கு மறுபடியும் அல்லாஹ் அவங்க அழுக வைப்பானா. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்க அழுது அந்த கண்ணுல இருந்து பாசியா மாறி போயிடும், கண்ணுல நீர் தாரையா ஓடும், அதுல கப்பல் கூட விடலாம் என்பதாக சலாசம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு கண்ணீர் நெருப்பு ஆறு மாதிரி ஓடும், அந்த ஆத்துல கப்பல் கூட விட வாய்ப்பு இருக்குது என்பதாக சலாசம் சொல்றாங்க. அதனால அல்லாஹ் பயந்து அழுங்க, கடைசி 10 உயிர்ப்பீங்க. இந்த கடைசி 10 லைலத்துல் இருக்குது. லைலத்துல் இரவுல என்ன அமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 அமல்கள் இமாம்கள் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அது நாளைக்கு பார்ப்போம். அதனால இந்த கடைசி 10 உயிர்ப்பீங்க, அதிகமா அமல் செய்யுங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிருனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.